ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடைபெற்ற 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி கையில் கிடைத்த வெற்றி வாய்ப்பை வீணாக பறிகொடுத்து தோல்வியை தழுவியது. இந்த போட்டியில் தோனி நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ரிஷப் பண்ட் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டிருந்தார். பரபரப்பான இந்த போட்டியின் 44வது ஓவரை ஆஸ்திரேலிய வீரர் டர்னர் எதிர்கொண்டிருந்தார். டர்னர் 38 ரன்களை குவித்திருந்த போது அவரை ஸ்டம்பிங் செய்ய ரிஷபிற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இதை சற்றும் எதிர்பார்க்காத டர்னர் எல்லைக்கோட்டை வெகு தொலைவாக கடந்து வந்து நின்றார். இந்த நேரத்தில் விக்கெட் கீப்பராக இருந்த ரிஷப் சாகல் வீசிய பந்தை உரிய நேரத்தில் பிடித்து ஸ்டம்பிங் செய்ய முடியாமல் திணற கையில் கிடைத்த விக்கெட்டை மிகவும் சாதாரணமாக நழுவவிட்டார். இது சாகலையும் கேப்டன் கோலியையும் ஒரே நேரத்தில் அதிருப்தியில் ஆழ்த்தியது. இதுதான் ரிஷபின் முதல் சொதப்பலாகவும் அமைந்தது. ரிஷபின் 2வது சொதப்பல். சாகல் வீசிய மற்றொரு பந்து பேட்ஸ்மேனை கடந்து கீப்பர் பக்கமாக சென்றது. அப்போது திரும்பி நின்றவாறு பந்தை பிடித்த ரிஷப் தோனியின் பாணியை உபயோகப்படுத்தி ஸ்டம்பிங் செய்ய முயன்றார். ஆனால் தோனி ஒருவரே எப்போதும் ஒரே தோனி என்பதை நிரூபிக்கும் விதமாக ரிஷபால் சரியாக குறிவைத்து பின்னாடி திரும்பி நின்றவாறு ஸ்டம்பிங் செய்ய முடியவில்லை. இதன் விளைவு ரன்களை உதிரியாக வாரி வழங்கியதே ஆகும். இதை கண்ட கேப்டன் விராட் கோலி ரிஷப் என்ன பண்ணிட்டு இருக்க என்று குரல் எழுப்பியவாறே 2வது முறையாக கடும் அதிருப்தி அடைந்தார். ரிஷபின் 3வது சொதப்பல். தேவையில்லாத ஒரு ஸ்டம்பிங்கிற்காக ரிவ்யூ கேட்டார் ரிஷப். இதுவும் நாட் அவுட் என பலனளிக்காமல் போனதால் கோலியின் அதிருப்திகள் கோபமாக உருவெடுத்தன. விக்கெட் விழுந்ததா இல்லையா என்பது சரியாக தெரியாமல் ரிஷப் பண்ட் செயல்பட்டதாக கோலி திட்டி தீர்த்தார். ரிஷபின் செயலை கோலி மட்டுமல்ல, மொஹாலி அரங்கில் அமர்ந்திருந்த ஒட்டுமொத்த ரசிகர்களும் பார்த்து சற்று எரிச்சலடைய ஆரம்பித்தனர். ஒரு கட்டத்தில் விராட் பாய் ப்ளீஸ் தோனியை களத்துல இறக்குங்க என்று கூச்சலிட்டனர் ரசிகர்கள். ரசிகர்களின் இந்த கூச்சலானது பவுண்டரி அருகே ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த கோலியின் காதுகளை எட்ட தவறவில்லை. இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு கைமீறி போய்விட்டதால் எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே நின்றுவிட்டார் நம்ம குட்டித்தல கோலி. இந்த போட்டியில் டர்னர் 43 பந்துகளில் 84 ரன்கள் விளாசி ஆஸ்திரேலிய அணியை வெற்றி பெறச் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.